ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரங்கா. இன்னைக்கு வந்து ஒரு அழகான படத்தோட விமர்சனத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 11, 12 படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய எண்ணிக்கை. இது ஆரோக்கியமான விஷயமா என்னன்னு சொல்ல தெரியல. இருந்தாலும் பரவால்ல. ரிலீஸ் ஆன எல்லா படங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அதில குறிப்பா இன்னைக்கு ஒரு படம் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த படம் பேர் தான் என்ன அப்டின்னா வந்து வானரன். வானரன். ஒரு நல்ல டைட்டில். ஆக்சுவலா கேட்சியா, ஈஸியா நம்ம எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு டைட்டிலா இருந்துச்சு. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பிக்சர்ஸ் சார்புல வந்து ராஜேஷ் பத்மநாதன், சுஜாதா பத்மநாதன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் பண்ணது வந்து ஸ்ரீராம். அவர தான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து இவ்வளோ படங்கள் வருது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 250 படம் வருது. நெறைய படங்கள மக்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில ஒரு சில நல்ல படங்கள கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். எண்ணிக்கை அதிகமா வரும்பொழுது. அந்த மாரி தான் வந்து இந்த படத்த யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த விமர்சனத்த நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த படத்தோட விஷயம் என்ன சப்ஜெக்ட் மத்த விஷயம் என்ன அப்டின்னா வந்து, ஒரு நம்ம ரோட்ல நெறைய பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து இந்த அனுமார் வேஷம் கட்டி போவாங்க, கிருஷ்ணர் வேஷம் இந்த மாரிலாம் போவாங்க இல்லையா? அவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டோரி. அவங்களுக்குள்ள என்ன பேக்ல இருக்கு அப்டின்றத வந்து ரொம்ப நீட்னஸா, அழகா சொன்ன படம் தான் இது. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம நெறைய பார்ப்போம். நம்ம சாய்பாபா ஒரு வண்டி வச்சுக்கிட்டுலாம் எடுத்துட்டு போவாங்க. அவங்களாம் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு காணிக்கை வாங்குவாங்க. அந்த மாரி இவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கும். அவங்களுக்குள்ள நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கோமாளித்தனமா நம்மள சிரிக்க வைப்பாங்க. அவங்களுக்குள்ள 1000 வழிகள் இருக்கும். அந்த மாரி கலைஞர்களுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கைய சொன்ன ஒரு படம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து விஜேஷ் நாகேஷ் நம்மளுடைய நகைச்சுவை அரசன் நாகேஷ் அவருடைய பேரன் நம்ம ஆனந்த் பாபு சாருடைய மூத்த மகன் வந்து இதில அவர் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இன்னும் நெறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொல்லு சபா ஜீவா அவர் ஒரு கேமியோ ரோல். குட்டியா அழகா ஒரு நீட்டான விஷயம். கண்டிப்பா வந்து ஜீவாகலாம் என்னன்னு தெரியல. அவர்லாம் கண்டிப்பா ஹீரோவும் பண்ணிட்டு இருக்காரு. இதில வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றனால அவருக்கு நட்புக்காக பண்ணியிருந்தாரு. ஒரு ஒரு நல்ல கலைஞன் ஜீவா வந்து ஒரு சீன் பண்ணா கூட அதில ஈஸியா வந்து அத கேப்சர் பண்ணிக்கிட்டு அதில வந்து அவருடைய திறமைய காட்டக்கூடிய ஒரு நடிகரா இருந்தாரு. ஆதேஷ் பாலா அவருமே ஒரு ஒரு சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருந்தாரு. இத தாண்டி வந்து நாஞ்சில் விஜயன், நம்ம தீபா அக்கா இவங்க எல்லாருமே இதில வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. லொல்லு சபா உதயா அண்ணன் அவர் பண்ணியிருந்தாப்ல. ஒரு மளிகை கடைக்காரன் கேரக்டர் ஆக்சுவலா படத்தில அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. இதே மாரி இந்த படத்துக்கான ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நீட்டா சிம்பிளான பட்ஜெட் சின்னதா இருந்தாலும் ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபி என்ன கதைக்கு தேவையோ அத குடுத்திருந்தாங்க. மியூசிக் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான் வந்து இந்த கலைஞர் இருக்காரு இல்லையா? இந்த மாரி வந்து அனுமன் வேஷம் போட்டு காணிக்கைகளையே வந்து வாங்கக்கூடிய ஒரு கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த கதை. அதுல வந்து குறிப்பா என்ன அப்படின்னா வந்து, ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு அழகான உறவு. நம்ம நெறைய படத்துல பார்த்திருப்போம். அ நம்ம வந்து குறிப்பா லாஸ்ட்ல பெரிய ஹிட் ஆன அஜித் சாருடைய விஸ்வாசம். அந்த மாரி ஒரு படத்தோட லைன் தான். ஆனா இவங்க வந்து வேற ஒரு கதை எடுத்துக்கிட்டு, வேற ஒரு கதைக்களம் எல்லாமே எடுத்துக்கிட்டு, ரொம்ப நீட்னஸா அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த அனுமன் வேஷம் கட்டி ஆடக்கூடிய இந்த ஹீரோ கேரக்டர். அவருக்கு வந்து அதே மாரி அவங்க கூடயே வந்து அந்த மாரி வந்து கலை கட்டி ஆடக்கூடிய ஒரு பெண்ண வந்து லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு குழந்தை பொறக்கும்போது அந்த தாய் வந்து டெத் ஆயிடுறாங்க. இப்ப அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய முழு பொறுப்பும் தந்தையை சார்து. அவர் எப்படி வந்து தாய் இல்லாத ஒரு குழந்தைய வளர்த்தாரு அப்படின்னு வந்து இருக்குது. ஆனா பியூட்டிஃபுல்லா வளர்க்குறாரு. இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, அவரால முடிஞ்ச சக்திக்கு வந்து ரொம்ப வந்து அழகான அன்பு குடுத்து, அவங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி குடுத்து வளர்க்குறாங்க. எதிர்பாராத விதமாக அந்த குழந்தைக்கு வந்து பிரெயின் டியூமர் அப்படின்ற ஒரு வியாதி இருக்கிறது தெரிய வருது. இவரு பார்த்தீங்கன்னா அன்றாட காட்சி. அன்னன்னைக்கு வரக்கூடிய வருமானத்தில என்ன பண்ண முடியுமோ, அதில ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய லீட் பண்றாரு. அம்மா வந்து குறை தெரியாத அளவுக்கு அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு. இருக்கும்போது இவருடைய சக்திய தாண்டி இந்த பிரெயின் டியூமர் அப்படின்ற ஒரு வியாதி வருது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பார்க்குறாரு. அங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆப்பரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் சமீபமா திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைக்காக அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்க வெளியில போறாங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ஆப்பரேஷன் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது அந்த ஆப்பரேஷன் நடந்துச்சா? அந்த குழந்தைய காப்பாத்துனாங்களா? இல்லையா? என்ன நடந்துச்சு? அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து முடிச்சிருக்காங்க. அந்த கதையெல்லாம் நீங்க ஸ்க்ரீன்ல போய் பாத்துங்க. ஆனா இவங்க சொன்ன அந்த கதைய ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சாங். இந்த அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லி 2 சாங்கு. கணவன் மனைவி அந்த லவ்வ சொல்லி ஒரு சாங்கு. விஜேஷ் நாகேஷ் இந்த படத்துடைய கதைய முழுசா சொல்லக்கூடிய விதத்துல ஒரு சாங். அந்த சாங் தான் குறிப்பா சொல்லணும். என்னன்னா, இன்னைக்கு ஒரு சாங் வந்து நம்ம பெரிய படத்துல கேள்விப்படுவோம். ஒரு சாங் பட்ஜெட் மட்டுமே வந்து 5,00,00,000 செலவாச்சு, 10,00,00,000 செலவாச்சு, 20,00,00,000 செலவாச்சு, ஒரு 1000 டான்ஸர் ஆடுனாங்க. அப்படிலாம் ஒரு ஒரு கதைக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம ஒரு சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஒரு சிங்கிள் ரூம்ல ஒரு டார்க் ரூம்ல பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட்குள்ள படம் பண்றதுன்ட்டு நெறைய பேர் பட்ஜெட்ல பண்றது பெரிய விஷயமே இல்ல. அத கிரியேட்டிவா எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்றோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப தேவைப்படுது. எனக்கு அந்த சாங் ரொம்ப பர்சனலா புடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு சிங்கிள் ஆர்டிஸ்ட்ட வச்சுக்கிட்டு அவரு அந்த கதைய ஒட்டுமொத்த கதைய சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த சாங் கிட்டத்தட்ட நியரஸ்ட் கிளைமாக்ஸ்ல வருது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து கிரியேட்டிவா குடுத்திருந்தாங்க அந்த சாங்க.
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சாங் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபர் அந்த சாங்ல நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள வச்சு பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம். இப்ப நெறைய பேர் வந்து சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணா ஓடுமா, ஓடாதா அப்படின்னா இல்ல. சினிமால நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இங்க ஓடுற படம் எல்லாமே பெரிய படம். ஓடாத படம் அது யாரு நடிச்சிருந்தாலும் சரி, அது எல்லாமே சின்ன படம். அந்த விதத்தில இது வந்து ஒரு பெரிய படமாவே இருக்கும். ஏன்னா, அந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. 2, 3 இடத்துல எனக்கு உண்மையிலேயே ஹார்ட்லயே எனக்கு வந்து கண் கலங்க வச்சுச்சு. இதெல்லாம் மீறி வந்து இந்த படத்துல வந்து நம்ம விஜயகாந்த் சாருடைய டூப் ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க இல்லையா? அவங்க பண்ணியிருந்தாங்க. விஜயகாந்த் சார் எப்படி இருக்காங்களோ, அவங்களும் நாங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற இடத்துல அவங்க நெறைய இடத்துல இந்த படத்துல வந்து சென்டிமென்ட்டா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல சொன்ன இடத்துல அந்த வானத்தை போல சாங் வந்த இடத்துல இருக்கட்டும், நெறைய இடத்துல அவங்க வந்து சென்டிமென்ட்டா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. விஜயகாந்த் சார் இல்லனாலும் இன்னும் அவருடைய நினைவுகள், அவருடைய பாடல்களோட நம்ம இன்னும் நெறைய விஷயம் பயணிப்போம். இந்த நேரத்துல நம்ம விஜயகாந்த் சார் தான் நினைவு கூர வேண்டியிருக்கு. கரெக்ட்டா அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸ்லாம். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமா இருந்துச்சு. இந்த படத்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாரி படங்கள நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான், இந்த மாரி படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள்லாம் ஒரு தைரியம் வரும், நம்பிக்கை வரும். ஸோ ஒரு நல்ல கதைய மட்டும் வச்சிருந்தா போதும். நம்மலாம் படம் எடுக்கலான்ற நம்பிக்கை வரும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நெறைய பெரிய படத்துக்கு போகும்போது அதுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது, இந்த மாரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி படங்கள் வந்து கவனிக்கப்படாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான், குறிப்பா இந்த மாரி படங்கள் நல்ல படங்கள் கிடைக்கும்போது மட்டும் நம்ம விமர்சனமா பண்றோம். இது விமர்சனம் பண்ணி நம்ம வந்து மத்தபடி ஜெனரலா ரிவ்யூ பண்றோம் அப்படின்லாம் இல்ல. ஒரு நல்ல படத்த மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணணும். அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு கலைஞனா நம்மளால முடிஞ்ச ஒரு குட்டி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா இத நான் ஃபேமிலியோட பார்த்தேன். எங்க வீட்டுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. எங்க குழந்தைக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுச்சு. ஒரு மனிதம் இந்த காலகட்டத்தில மனிதம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு போகுது. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த மனிதம் வெளியில வரும். நம்மளால முடிஞ்சது உதவின்றது இருக்கிற பெரிய விஷயத்துல இல்ல. நம்மளால என்ன முடியுமோ அத செய்றது தான். நம்மளால முடிஞ்சது வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால என்ன முடியுமோ பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து இல்லாத ஒருத்தர் ஏதோ குடுக்கணும்னு தோணும். அந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் உருவாக்குச்சு. இந்த படத்த தந்த, இந்த படத்த எழுதின இயக்குனருக்கு நான் வந்து தேங்க் பண்றேன். பிளஸ் வந்து அந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். படம் சக்சஸ் ஆகணும். நீங்க எல்லாரும் வந்து அவங்கள நல்லா சக்சஸ் பண்ண வைங்க. நன்றி, வணக்கம்.